அரசியல் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்மளோட தாவேகா அமைச்சர்கள் நிறைய பேர் பாராட்டும் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் ட்ரால் மெட்டீரியலாவும் மாறிட்டு வராங்க. அப்படி என்ன சம்பவம் நடந்தது அப்படின்றதையும், நம்ம தமிழ்நாட்டில் காவலர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, காவலர்களால் மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கார். அப்படியே என்ன சம்பவம் நடந்தது அப்படின்றதையும், புல்ல பிடிக்கிற வேலையை தானே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன பெருசா பண்ணிட்டீங்க, குதிரை பேரம் நடத்துறீங்க, புல்ல பிடிக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாஜகவோட மூத்த தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நெல்லையில் சிறு குறு தொழில் அமைச்சரான மதன் ராஜா அவர்கள் பார்த்தோம்னா அவரோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. ஸோ உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நேற்று நைட்டு பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி விடிய அப்பாவை அங்கே பார்த்துருக்காரு. ஸோ இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. நமக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா நம்ம டெஃபினட்டாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், மெடிசன் வாங்கி சாப்பிட்றோம், இல்லை அங்கே அட்மிட் ஆகிறோம், சரியாகிறோம். ஆனால் இதெல்லாம் விட ஒரு அமைச்சர் அங்கே வந்து நம்மளை மாதிரியே அவரும் ஒரு மனுஷன் தான், அவர் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா நமக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர்கள் சின்னதாக தலைவலி காய்ச்சல் அப்படின்னா கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கம் வரமாட்டாங்க. ஏன்னா பயம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தரம் எப்படி இருக்கும், அதாவது கவர்மெண்ட்டை நடத்துறதே அவங்க தான், ஆனால் அவங்க நடத்துகிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆக மாட்டாங்க. வேணாப்பா நல்லா இருக்காது, நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு தான் இது வரைக்கும் நம்ம எல்லா அமைச்சர்களையும் பார்த்துருக்கோம். பட் இவர் நம்ம அமைச்சர் மதன் ராஜா அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா, நான் ஒரு அமைச்சராக இருக்கேன், அப்போ எங்கள் அப்பாவுக்கு இங்கே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு வந்த ஒரு நல்ல முயற்சி. இது பல பேரோட ஈர்ப்பு அந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் இழுத்திருக்கு. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஒரு அமைச்சர் செஞ்சதுக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ், பயங்கர வரவேற்பு. இதை பார்த்த 4 அமைச்சர்கள் இன்னும் இதை எடுப்பாங்க, கையில் எடுப்பாங்க. நீங்க ஒரு பெரிய அமைச்சர், நீங்க வரும்போது உங்களுக்கு பக்காவான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். அப்போ இதே மாதிரி ஒரு 4 அமைச்சர்கள் மறுபடியும் இந்த இடத்துக்கு வரும்போது இந்த இடத்தோட தரமே உயரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பல தடவை இந்த கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சில டாக்டர்ஸோ இல்லை ஒரு சில நர்ஸோ பார்த்தோம் அப்படின்னா வர பேஷண்ட்டை ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுறது, ரொம்ப தப்பாக பேசுகிறது, அதுவும் இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ், இந்த டெலிவரிக்கு வர்றவங்களும் ரொம்ப கேவலமாக நிறைய வார்த்தைகளை சந்திக்கிறோம். நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பணம் இல்லைன்றதுக்காக தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், ஆனால் அங்கே போய் எங்கள் மன நிம்மதி போகுது அப்படின்னு பலரும் புலம்பியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி அமைச்சர்கள் நீங்கள் முன் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை அட்மிட் பண்ணி அங்கே நீங்கள் வச்சு பார்க்கும்போது இது மீடியா அட்டென்ஷனை கிரியேட் பண்ணும். ஹாஸ்பிட்டலோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. ஓகே, கவர்மெண்ட் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க, மீடியா நம்மளை பார்க்குது, நம்ம சின்னதாக தப்பு பண்ணால் கூட மாட்டிக்குவோம் அப்படின்றது. ஸோ இதை சீமான் அண்ணன் பல தடவை சொல்லியிருக்காரு. அரசு பள்ளிக்கூடம், அரசு மருத்துவமனை இதோட தரத்தை உயர்த்தினாலே போதும். நீங்கள் தனியார் ஸ்கூலோ இல்லை தனியாராக ஒரு ஹாஸ்பிட்டலோ கட்டுறதுக்கு பதிலாக இங்கே அரசு தரத்தை உயர்த்தினா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே நம்மளோட அமைச்சர் மதன் ராஜா பண்ணதுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள். ஏன்னா உங்களை மாதிரி 4 பேர் பண்ணாங்க அப்படின்னா மக்களாக எங்களுக்கும் அது நல்லது. போக்குவரத்து துறை அமைச்சரான பார்த்திபன் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நேற்று ரவுண்ட்ஸ் போயிருக்காரு. அங்கே பார்த்தோம்னா கீழம்பாக்கத்தில் இருக்கிற மக்கள் வந்து அவர்கிட்ட குறை சொல்லியிருக்காங்க. சார், எங்களுக்கு ஒழுங்காக பஸ் வர மாட்டேங்குது, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறோம், குழந்தைங்களெல்லாம் கையில் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், பஸ் எங்களுக்கு ப்ராப்பராக வரல சார், கொஞ்சம் பஸ்ஸு கொண்டு வந்து இன்னும் விடுங்க சார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அவரோட கோரிக்கை நியாயம்தான், பஸ் வேணுன்றது. ஆனால் மக்கள் நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போதான் இந்த அரசாங்கம் உருவாகிருக்கு, இப்போதான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, கள நிலவரத்துக்கு வராங்க, பார்க்குறாங்க, அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரும் பார்வையிடுறாங்க. உங்களோட பிரச்சனைகளை சொன்னால் டெஃபினட்டாக கேட்பாங்க தான். அதனால் நீங்கள் அவங்க கிட்ட சொல்கிறது கரெக்டு தான். பட் உடனே எதிர்பார்க்காதீங்க, அவங்க சீக்கிரம் அதை செய்வாங்கன்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கணும். ஆனால் அந்த அமைச்சர் பண்ண ஒரே தப்பு என்ன அப்படின்னா, பார்த்திபன் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, அங்கே இருக்கிற அந்த மக்கள் அவர் கேள்வி கேட்டவர்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, தம்பி நீங்கள் சாப்பிட்டீங்கல்ல, நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்து தானே இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் நான் இன்னும் சாப்பிடல தம்பி, நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் இன்னும் சாப்பிடலை அப்படின்னாரு. சார், இந்த கேள்விக்கு இந்த பதில் இல்லையே சார், எங்களுக்கும் தெரியுது புது கவர்மெண்ட் உருவாகியிருக்கு, இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம், அவங்க நிறைய பஸ் விடலை, அதை உங்ககிட்ட ஒரு குறையாக சொல்கிறாங்க, அப்போ நீங்கள் என்ன சார் சொல்லணும்? ஆமாம் தம்பி, கரெக்டு தான், இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் உங்களுக்கு இந்த குறையை வச்சுருக்காங்க, பட் நாங்கள் வந்ததும் நீங்கள் இப்போ எங்ககிட்ட வந்து சொல்கிறீங்க, நாங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றி தரோம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா எங்களுக்கும் புரியுது, இதுக்கு முன்னாடி இதே கீழம்பாக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா யாரும் வந்து பார்வையிடலை, எந்த அமைச்சர்களும் வரல, மக்கள் வந்து கூட்டமாக வீடியோ தான் போட்டாங்க, இங்கே பாருங்கள் எங்களுக்கு பஸ் இல்லை அப்படின்னு கூட்டம் தான் அப்படின்னு வீடியோ போட்டுட்டு இருந்த மக்கள்கிட்ட இன்றைக்கி அமைச்சர் நீங்கள் போயிருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனால் உங்கள் பதிலில் ரொம்ப பொறுப்பான பதிலாக இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, நீ சாப்பிட்டுட்ட தம்பி, நான் இன்னும் சாப்பிடல அப்படின்னு. சார், எங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது சார், நாங்கள் ஒரு சாதாரண மக்கள், ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது அமைச்சர், உங்களுக்கு அதுக்காக தான் அந்த பதவி, அந்த அங்கீகாரம், அந்த மரியாதை, அது எங்களை விட உங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்ததுக்கு காரணம் நீங்கள் இதை சரியாக செய்யணும் தான். ஸோ இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உங்களோட ஆன்சர் இருந்தால் நல்லாயிருக்கும் சார். அண்ட் அடுத்ததாக நம்மளோட கீர்த்தனா அவர்கள். ஸோ கீர்த்தனா
தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா வந்ததுலேருந்து பயங்கரமான ஒரு ட்ரால் மெட்டீரியலாக அந்த பொண்ணு மாறிட்டாங்க. அதாவது முதல் தடவை வரும்போதே மிஸ் நான் ஹோம்ஒர்க் நோட் எடுத்துகிட்டு வரல மிஸ் அப்படின்ற மாதிரி அவங்க அமைச்சர் பதவியை ஏற்கும் போதே அவங்களோட சர்டிஃபிகேட் கொண்டு வரல, அதனால போய் எக்ஸ்கியூஸ் சொன்னாங்க. அன்றைக்கே அவங்கள பயங்கரமாக எல்லாரும் கலாய்ச்சாங்க. நம்ம ஆட்சிக்கு வர முன்னாடி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஊனமுற்றோர் அப்படின்னு சொல்லி அதில் மாட்டினாங்க. அப்புறம் நம்மளோட கோவையில் வந்து ஒரு சிறுமியை வன்கொடுமை பண்ணதுக்கு எதுக்கு சிரிச்சாங்கன்னே தெரியல, மாட்டிக்கிட்டாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வாங்க வந்து முதலீடு பண்ணுங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு இங்கிலீஷில் ஒரு வீடியோ பண்ணியிருந்தாங்க. அதாவது புரிஞ்சுக்கோங்க மக்களே, அவங்களுக்கு 4 லாங்குவேஜ் தெரியும், திறமையை வெளிப்படுத்துகிறாங்க. அதை பிடிக்காத பல மக்கள், என்னம்மா நீ தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு இங்கிலீஷ் பேசிகிட்டு இருக்க, உனக்கு 4 லாங்குவேஜ் 400 லாங்குவேஜ் கூட தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனால் தமிழ்நாட்டுகள் இருக்கவங்களுக்கு என்ன புரியுதோ அதை தானே நீ பேசணும் அப்படின்னு ஒரு சாரார் அவங்கள கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சொல்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லை, அண்டை மாநிலங்கள் உலக நாடுகளே பார்த்து அவங்களோட இங்கிலீஷ் திறமையை பார்த்து அடடா இந்த பிள்ளை சொல்றது என்ன, புதுசாக தொழில் தொடங்க முதலீட்டாளர்கள் இங்கே வர சொல்றாங்களா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான். அது தெரியாம அந்த பிள்ளையை போட்டு கலாய்ச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பயங்கரமா ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது திமுகல லிப்ஸ்டிக் அக்கா மேயரா இருந்தாங்களே, மேயர் பிரியா, அவங்க பயங்கரமான ஒரு ட்ரால் மெட்டீரியலா அந்த டைம்ல இருந்தாங்க. ஸோ இந்த பீரியட்ல கீர்த்தனா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்கள பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அடிச்ச மணி யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ, ஆந்திரா அமைச்சர் ஆன லோகேஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு, நீங்க வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க வந்து இந்த வீண் கூச்சல் உங்க மேல யாராவது கூச்சல் குழப்பம் ஏற்படுத்துறாங்கன்னா நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க, நீங்க வீடியோ மூலியமாவே தமிழ்நாட்டுக்கு முதலீடு பண்ணணும் அப்படின்னு அழைப்பு விடுத்தீங்களா பார்த்தீங்களா, செம்ம மேட்ருங்க, நீங்க பயங்கரங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவன் நம்மளை பாராட்டுறானா பழி வாங்குறானா அப்படின்னு அமைச்சர் கீர்த்தனாக்கே ஒரு டவுட்டா இருக்கும் போல இருக்கு. அந்த அளவுக்கு மனுஷன் ஏதோ பண்ணி வச்சிருக்காரு. அண்ட் அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பனையூர்ல அதிமுக தொழிற்சங்க செயலாளர் தாவேக்கால இணையற நிகழ்ச்சி நடந்தது. அண்ட் அதுல பார்த்தோம் அப்படின்னா ஆதவர்ஜுனா என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னும் கொஞ்ச நாள் பாருங்களேன் 90% அதிமுக வேட்பாளர்கள் நம்ம கட்சியில் தான் வந்து சேர போகிறாங்க. அதாவது எப்போ வந்து டிஎம்கே ஏடிஎம்கே ஒன்று சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணலாம் எங்களை வீழ்த்தினான்னு நினச்சாங்களோ அப்போவே அவங்க தோத்துட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வந்துக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பிஜேபி கூடலாம் கூட்டணி வச்சவங்க என்னைக்காச்சும் உருப்பிட முடியுமா? பிஜேபி கூட கூட்டணி வச்ச கட்சி இப்படி தாங்க நடக்கும் அப்படின்ற மாதிரி எப்படினாலும் அதிமுக கரைஞ்சிரும், எங்ககிட்ட தான் வரும், பிஜேபி காணாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி விட்டுருக்காரு. பட் இதை கேட்ட தமிழிசை சவுந்தரராஜன், பிஜேபியோட மூத்த தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யாரு எங்க கூட கூட்டணி வச்சா அவங்க காணாம போயிடுவாங்களா, நீங்க தான்டா புள்ள பிடிக்கிற, நீங்க தான் சார் புள்ள பிடிக்கிற மாதிரி, அதாவது நம்ம தாவேக்காவை சொல்றாங்க, புள்ள பிடிக்கிற மாதிரி அமைச்சர்கள் யாரெல்லாம் வந்து எம்எல்ஏக்கள் இருக்காங்களோ அவங்களெல்லாம் குதிரை பேரம் பேசி உங்க பக்கம் இழுத்துக்கிறீங்க, இன்னைக்கு அதிமுகவே உடச்சி உங்கள் பக்கம் இழுத்து வச்சுட்டு இருக்கீங்க. அதுலேயும் இந்த அதிமுகலேருந்து ஜெயிச்சு வந்த ஒரு சில எம்எல்ஏக்கள், நம்மளோட இசக்கி சுப்பையா, ஆமாம் அம்பாசமுத்திரத்தோட எம்எல்ஏ வந்து இசக்கி சுப்பையா என்ன சொன்னார் அப்படின்னா, நான் மக்களுக்காக வந்திருக்கேன், மக்கள் பணியாற்றணும், அதுக்காக தான் நான் தாவேக்கால சேர போகிறேன் அப்படின்னு மாதிரி சொன்னாரா. அதை இன்னைக்கு சவுந்தரராஜன், தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு வந்தாராம். 20 நாளில் இன்னும் நாங்கள் ஓட்டு போட்ட மை கூட எங்களுக்கு கையை விட்டு போகலை, அதுக்குள்ளே கட்சி மாறியாச்சு, இதில் மக்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணுறீங்களா சார், இது நீங்கள் மக்களுக்கு பண்ற அநீதி சார், மக்கள் உங்களை நம்பி எங்களுக்கு தாவேக்கா வேண்டாம் அதிமுக தான் வேணும்னு உங்களுக்கு ஓட்டு போட்டு மக்களை ஏமாத்திட்டு போறீங்களே, இது பெரிய அநீதி, நீங்க பண்றது பெரிய துரோகம் அப்படின்ற மாதிரி விமர்சிச்சிருக்காங்க. அண்ட் அடுத்த நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, சென்னையில் கோடம்பாக்கத்தில் 16 வயது சிறுவனுக்கு வந்து மது ஊற்றி கொடுத்து அவருக்கு பாலியல் சீண்டல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வடபழனி தலைமை காவலர் அவரை பணியிடம் நீக்கம் பண்ணியிருக்காங்க. அவரும் அவர் கூட சேர்ந்த 3 போலீஸும் வந்து அங்கே இருந்த ஒரு சிறுவனுக்கு வந்து அவருக்கு மது கொடுத்து அவரை வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணாங்க அப்படின்றாங்க. அந்த பையனே அவங்கள ஏதோ ரிமோட் கையில் பக்கத்தில் ஏதோ ரிமோட் இருந்துச்சா அதை வச்சு அடித்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன் நடந்தே வந்து இவங்க மேலே மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காராம். போக்சோ ஆக்டில் அந்த தலைமை காவலர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் காவல் சிறையில் அவரை அடைக்கப்பட்டிருக்காங்களாம். ஸோ இந்த சம்பவம் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. நமக்கு ஒரு பிரச்சனை நம்ம போலீஸ்கிட்ட போவோம், போலீஸாலே நமக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறதும், அதுவும் இது வரைக்கும் பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, வயதான பெண்களுக்கு பாதிப்புன்னு பார்த்தோம். அப்போ இப்போ பார்த்தா பசங்களுக்கும் பிரச்சனை, காவலர்களுக்கும் பிரச்சனை, காவலர்களால் மக்களுக்கும் பிரச்சனை. தமிழ்நாடு என்ன போயிட்டுருக்கு, என்ன நடக்குது, சட்ட ஒழுங்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் நம்மளோட முதலமைச்சரான விஜய் அவர்களுக்கு கேள்வி எழுப்பிட்டு இருக்காரு. பட் இந்த கேள்விக்கு மக்கள் என்ன பதில் சொல்றாங்கன்னா, உதயநிதி சார் நீங்க கேட்கறது கரெக்ட் தான், ஆனா இன்னைக்கு விட இதுக்கு முன்னாடி இரும்பு கரம் கொண்டு நாங்க அடக்குவோம், காவல்துறை என்னோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னு உங்க அப்பா சொன்னாரு. அப்படி நேரடி கட்டுப்பாட்டுல இரும்பு கரம் கொண்டு அடக்கியிருந்தீங்கன்னா இதெல்லாம் அடங்கியிருக்கும். பட் இப்பதானே இவர் வந்திருக்காரு, கொஞ்சம் டைம் கொடுங்க, அவர் பண்ணிடுவாரு, கொஞ்சம் டைம் கொடுங்க, அப்பதானே விஜய் என்ன பண்றாரு, முதலமைச்சர் என்ன பண்றாரு நமக்கு தெரியும் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம விசிகால
இருக்கிற வன்னியரசு அவர்கள், அவரும் இப்போ வந்து அமைச்சரவையில் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நான் தமிழில் விடுதலைக்காக நான் ரொம்ப வருஷமாக பேசிகிட்டு இருக்கேன், போராடிட்டு இருக்கேன். இன்றைக்கி எனக்கு ஒரு அமைச்சராக எனக்கு கொடுத்துருந்துருக்கலாம், அது ரெண்டாவது, எனக்கு அது செகண்டரி தான். என்னோட கொள்கை கோட்பாடு தான் எனக்கு முக்கியம், அதுக்காக தான் நான் கண்டிப்பாக போராடிட்டே இருப்பேன். அம்பேத்கர், பெரியார், பிரபாகரன் இவங்களை பின்பற்ற நான் என்றைக்குமே களத்தில் நிற்பேன். பட் எனக்கு இன்னைக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக என் கொள்கை கோட்பாட்டெல்லாம் நான் எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்காரு. ஆனால் இதை கேட்ட மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சார் நல்லா இருக்குது சார், ஆனால் நீங்கள் சொல்கிறீங்களே இந்த தமிழீழம் அப்படின்னு, பட் தமிழீழத்தை அழித்த காங்கிரஸ் கூட தான் விஜய் அவர்கள் கூட்டணி வச்சுருக்காரு, அங்கே தான் நீங்கள் போய் அமைச்சராக இருக்கீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்கிறே வன்னியரசு சார் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. அண்ட் அடுத்த நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட இபிஎஸ் அவர்கள் பயங்கர காட்டமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது கட்சி பொறுப்புலேருந்து பலரை நீக்கி இபிஎஸ் வர்சஸ் வேலுமணி, எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் இந்த பிரச்சனைலாம் போச்சு இல்லையா, அப்போ வந்து ஒரு கட்சி பொறுப்புலேருந்து வேலுமணி, அப்புறம் சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் இப்படி கொஞ்சம் பேர்லாம் வந்து கட்சியிலேருந்து பொறுப்புலேருந்து நீக்கினார். அது இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, கட்சி பொறுப்புலேருந்து நான் ஒரு சிலரை நீக்கினேன், ஆனால் அந்த பழைய பொறுப்பை வச்சு அவங்கள விளம்பரப்படுத்திக்க கூடாது. இப்போ நத்தம் விஸ்வநாதன், விஜயபாஸ்கர், 2 விஜயபாஸ்கர் இருந்தாங்க, வேலுமணி, இவங்க மாதிரி ஒரு 29 பேர் மாவட்ட செயலாளர், அமைப்பு செயலாளர், இந்த நிறைய பதவியெல்லாம் உங்களுக்கு இருந்தது. அந்த பொறுப்புலேருந்து உங்களை நான் நீக்கிட்டேன். ஆனால் இன்னும் அந்த பழைய பொறுப்பை வச்சு உங்களை நீங்கள் விளம்பரப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் முடியாது தம்பி. நீங்கள் அதிமுகவில் ஒரு அடிப்படை உறுப்பினர், இல்லை ஜெயிச்ச எம்எல்ஏவாக இருந்தீங்கன்னா எம்எல்ஏ அப்படின்னு போடணுமே தவிர, இந்த வட்டச் செயலாளர் வண்டுமுருகன் அப்படின்ற மாதிரி இந்த வட்டச் செயலாளர் வண்டுமுருகன், சதுரங்க செயலாளர் இதெல்லாம் வேணாம், உங்களை பொறுப்புலேருந்து நீக்கிட்டேன்னா அதை வச்சுலாம் நீங்கள் விளம்பரப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா அப்படின்ற மாதிரி இபிஎஸ் இந்த ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கார். பட் நம்ம விஜயபாஸ்கர் அவர்களாகட்டும், வேலுமணி அவர்களாகட்டும், நேத்துல இருந்து அவங்க வந்து பிரஸ் கிட்ட மீட் பண்ணும்போதும் சரி, அவர் பேசுகிற விஷயங்கள் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நாங்கள் எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மா அவர்கள் அவங்களோட வழியை நாங்கள் பின்பற்றி இருப்போம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்களே தவிர எங்கேயுமே இபிஎஸ் அவர்களோட பேரை மென்ஷன் பண்ண மாட்டாங்க. என்னதான் நாங்கள் அதிமுக ஒன்றா இணைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் இன்னும் நிறைய பிரச்சனைகள் அவங்களோட போயிட்டுருக்கு. ஏன்னா விஜயபாஸ்கர் அவர்கள்கிட்ட இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்காங்க, சார் நீங்கள் தாவேக்கால சேர போறீங்களா அப்படின் போது உங்களோட யூகத்துக்கெல்லாம் என்கிட்ட பதில் கிடையாது, என்ன வந்து மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, என் தொகுதிக்கு நான் நல்லது பண்ணுவேன், அவ்வளோதான், யூகத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இருக்காரு. இருக்கா இல்லையா, சேரணும்னா சேர மாட்டேனா இதை சொல்லிட்டு போயிருந்துருக்கலாமே, ஒருவேளை சேருவாரோ அப்படின்ற மாதிரி மக்கள் ஒரு சிலருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பாப்போம். ஏன்னா தினம் தினம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ பாப்போம் இன்னும் வேறு இந்த மாதிரி என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸஸ் வருது அப்படின்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.